ஆப் கி அதாலத்துல ஹர்தீப் சிங் பூரி மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் அரசியல்ல பேக்டோர் மூலமா உள்ள வந்திருக்காரு. ஹர்தீப் சிங் சார், இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு, அமைச்சராகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. பார்ட்டி போஸ்டர்ஸ் ஒட்டணும், ஸ்டேஜ் போடணும், நாம நின்னு பேசணும், மைக்கெல்லாம் போடணும், அரசியல் தலைவர்களுக்கு மாலை போடணும். ஆனா நீங்க நேர பின்னாடி பக்கமா வந்தீங்க, மந்திரி சேர்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்க. அது இதெல்லாம் டைமோட விஷயம். இந்த போஸ்டர் ஒட்டுற வேலை அத நான் யூனிவர்சிட்டியிலே ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதோட நீங்க அது சொன்ன மாதிரி மந்திரிகளோட வீட்டுக்கு போறது, அரசியல்ல இருக்கிறவங்கெல்லாம் மந்திரிகளோட வீட்டுக்கு போறது, ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு விஷ் பண்றது, இதையும் நான் பண்ணியிருக்கேன். ஆனா கஷ்டப்படுற விஷயத்துக்கு வந்தா நான் மத்தவங்க அளவுக்கு அந்த இடத்துக்கு வர்றது. இதுக்கு என்ன காரணம்னா, பிஜேபியோட பெரிய பெரிய லீடர்ஸ் ஃபாரின் போகும்போதெல்லாம் உங்க வீட்ல தான் வந்து தங்குவாங்க. அவங்கள பாத்துக்க வேண்டியது அரசியல் தொண்டனா அப்ப நான் பண்ணிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க பாருங்க, அத்வானி சார் அந்த பீரியட்ல பிஜேபியோட ஒரு சுப்ரீம் லீடரா இருந்தாரு. அவரு உங்க வீட்டுக்கு வந்து தங்கி இருக்காரு. டிப்ளமசி, அரசியல் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல நீங்க சேர்த்து பண்ணிருக்கீங்க. டெல்லியில அப்போ பிஜேபியோட ஆட்சி கிடையாது. நான் அப்போ மந்திரிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. அத்வானிஜியை ஏன் கூட்டிட்டு வந்தேன்னா, கமலாஜி சில செக்கப்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. நாங்க கூட்டிட்டு வந்தோம். அவங்க வந்தாங்க. அவங்க டெலிகேஷன்ல தான் வந்தாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு பெரிய ஹோட்டல் கூட கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேரோட பேர் என்னால சொல்ல முடியாது. மிஸ்ஸஸ் ஜஸ்வாந்த் சிங் எங்க வீட்ல இருந்தாங்க. அதோட ஒரு காங்கிரஸ் தலைவரும் இருந்தாரு. மத்திய பிரதேசோட திக்விஜய் சாரும் வந்திருந்தாரு. இது அரசியலுக்காக கிடையாது. அம்பாசிடருக்கு எதுக்கு பெரிய வீடு கொடுப்பாங்கன்னா, அபிஷியல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அபிஷியல் மக்களை வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு தான். எனக்கும் லக்ஷ்மிக்கும் இவ்வளவு பெரிய வீடை கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அபிஷியல் பர்பஸுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் தான் கொடுத்துருக்காங்க. அட்டல்ஜிய டோக்கியோல நீங்க உங்க கார்ல சாப்பிட கூட்டிட்டு போயிருக்கீங்க. அது என்னன்னா, என்னோட எகைன் என்னோட அதிர்ஷ்டம். நான் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது அப்போ என்னோட கொலிக் ஒருத்தர் இருந்தார். அங்க பிஎம்ஓல ஜாயின்ட் செக்ரட்டரியா இருந்தாரு. அசோக் சைக். அவரும் நானும் சேர்ந்து படிச்சிட்டு இருந்தோம். வாஜ்பாய்ஜி, அத்வானிஜி, அவங்க 2 பேருக்கும் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். சில நேரங்கள்ல அசோக் ஷைக்கியா ஃபோன் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, டிலைட் போய் யார் டிக்கெட் வாங்குவா, 3 வீலர் யார் கொண்டு வருவாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த காலத்துல இருந்தே எங்க ஃப்ரெண்ட்ஷிப். டோக்கியோவுக்கு வாஜ்பாய்ஜி வரும்போது அவரு ஃபாரின் மினிஸ்ட்ரியா இருந்தாரு. அவரு ஃபுல் செக்யூரிட்டியோட தான் வந்தாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, அசோக் மும்பை அவரோட பிஎஸ்ஆ இருந்தாரு. அப்ப அவரு அசோக், லக்ஷ்மி நாமெல்லாம் ஈவினிங் போலான்னு சொன்னாரு. அப்ப என்கிட்ட கிரே கலர் ஹோண்டா சிவிக் வண்டி இருந்தது. அதுல உட்கார வச்சு ஈவினிங் டோக்கியோவை சுத்தி காமிச்சேன். நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, சுத்தி காமிச்சிருக்கீங்க, வீட்டுக்கு கூட்டு போயிருக்கீங்க. இதுக்கான பலன்லாம் இப்ப அரசியல்ல கிடைக்குதா இல்லையா? பலனும் கிடைச்சது, கொஞ்சம் நஷ்டமும் ஆச்சு. அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாட போட்டு நீங்க நீங்க அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட். ஆனா ஒருவேளை உங்களுக்கு பதில் யாராவது பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா அதுக்காக எந்த நஷ்டமும் நடக்காது. ஏன்னா அது நம்மளோட கல்ச்சர் சிவிலைசேஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, மோடிஜி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி அவரு தெரிய வந்தாரு? ஏன்னா எப்படி தெரிய வந்ததுன்னா, இன்னைக்கு மக்கள் முன்னாடியும் ஆப்கே அதாலத் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு லண்டன் போஸ்டிங் கிடைச்சது. லண்டன் போறதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அருண்ஜி இருந்தாரு. லஞ்சுக்கு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாரு 1999ல. அப்போ அந்த லஞ்சுக்கு மோடிஜியும் வந்தாரு. அப்புறம் அங்க பல பேர் இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அருண்ஜியோட லஞ்ச் மூலியமா எனக்கு பிஜேபியில ரொம்ப ஃபேமஸான எம்பி இருந்தாரு. அவரு செயின்ட் ஸ்டீவன்ஸ் காலேஜில் என்னோட ஸ்டூடெண்டா இருந்தாரு, ஷோபன் தாஸ் குப்தா. அருண்ஜியோட பழக்கம் என்னன்னா, அவர் ஏதாவது கேதரிங்ல இருக்காருன்னா அவர் அதிகமான கேமரா டைம் அவர்கிட்ட தான் இருக்கும். அப்ப அவரு அருண்ஜி பாத்ரூம்க்கு போனாரு. அப்போ தூரத்துல இருந்து ஷோபன்ஜி அவரை கூப்பிட்டாரு.
சிங்கு இப்பதான் உனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு, இல்லனா அவர் திரும்ப வந்துருவாருன்னாரு. ஸோ இதெல்லாம் 1999ல நடந்த விஷயங்கள் தான். அந்த டைம்ல மோடிஜி அப்ப எதுவும் அவர் ஒன்றும் இல்லைல்ல? பெருசா இல்ல. மோடிஜி வந்தது நம்மளோட குட் ஃபார்ச்சூன், நம்மளோட அதிர்ஷ்டம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, நீங்க லண்டன் போறீங்க, கண்டிப்பா நான் வருவேன்னாரு. ஆனா நான் அங்க இருக்கும்போது அவரால லண்டன் வர முடியல. ஆனா நான் ஜெனீவாக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, லண்டன் வரேன்னு சொன்னேன், ஆனா என்னால வர முடியல. ஆனா கண்டிப்பா ஜெனீவா வருவேன்னு. அப்போ ஷியாம்ஜி அண்ட் கிஷன்ஜியோட அவரு ஆஷஸ் ஜெனீவாவோட சிமெண்ட்ரியில இருந்தது, அத வாங்க அவரு. ஸோ அதுக்காக அவரு குஜராத்தோட சிஎம்மா இருந்தாரு. அண்ட் அவரு அப்பையில இருந்தே ரொம்ப ஜெனரஸா இருந்தார். நான் இத கண்டிப்பா சொல்லுவேன். அவர்கிட்ட நான் பார்த்த குவாலிட்டி இங்க ரொம்ப கம்மியான ஆள்ட்ட தான் இருக்கு. பிஜேபியோட ஆட்சியில, மோடிஜியோட ஆட்சியில நீங்க எப்படி மினிஸ்டர் ஆனீங்க? அத சொல்லுங்களேன். இது எப்படின்னா, என்ன ஒரு நாள் கூப்பிட்டிருந்தாங்க. அதாவது, சார் உங்கள பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டிருந்தாங்க. சஞ்சய் பவுஸ் அவரோட ஃபோன் வந்தது. அப்ப நான் கொழும்புல இருந்தேன். அப்போ இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு இப்ப டைம் இல்ல. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்க்கறேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு இல்ல இப்பவே நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்னு சொல்லி ஃப்ளைட்ல இங்க வந்துட்டேன். அவரை சந்திக்க போனேன். அப்போ மோடிஜி தனியா உக்காந்துட்டு இருந்தாரு. அப்ப அவரு எங்க இருந்தீங்க என்ன அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல வந்துருங்க, நாம ஒண்ணா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க ராஷ்டிரபதி பவனுக்கு போய் அதிகார பிரமாணம் எடுத்துக்கலான்னு சொன்னாரு. ரொம்ப அப்ப நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்களே, ஃபெல் ஆஃப் மை சேர். அவரு என்னோட ரியாக்ஷனை பார்த்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு விஷயம்தான் என்கிட்ட சொன்னாரு. இதுக்கப்புறம் நான் உங்களை ராஜ்யசபா கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. இது செப்டம்பர் 2, 2017ல நடந்தது. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஹர்தீப் சிங் நினைச்சிருந்தா ஒருவேளை கனடா கவர்மெண்ட்ல கூட அவர் மினிஸ்டர் ஆயிருப்பாருன்னு. ஜஸ்டின் ட்ரூடோ 5 6 மினிஸ்டர் ஆக்கிறாராமே. ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு வரும்பொழுது மரியாதைக்குரிய நம்ம பிரதமர் சாரு என்ன அவங்க கூட அனுப்புனாரு. அம்ரிஸ்டர் போறதுக்காக அவங்க கூட என்ன அனுப்புனாரு. அங்க நான் போகும்போது அந்த டைம் என்னோட ஃப்ரெண்டும் இருந்தாரு, சித்துஜி. அவரு பஞ்சாபோட கவர்மெண்ட்ல அமரீந்தர் ஜியோட கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ நான் அங்க போறதுனால கேப்டன் சார் என்னோட சித்துவையும் அங்க அனுப்புனாரு. அப்போ நாங்க 2 பேரையும் அங்க அம்ரித்சர் ஏர்போர்ட்ல அவங்கள ரிசீவ் பண்ணோம். அங்கிருந்து அவங்கள அம்ரித்சர் கூட்டு போனோம். அவங்களும் கூட வந்தாங்க. அப்போ கனடா கூடலாம் அந்த டிஸ்கஷன்ல அந்த காலத்துல அப்பையில இருந்தே நடந்துட்டு இருந்தது. அப்புறம் கேப்டன் சார் ட்ரூடோவை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சாயங்காலம் அவரை சந்திக்கிறதுக்காக போனேன். அப்போ அவரு ஒரு ஹோட்டல்ல இருந்தாரு. கேப்டன் சார், நீங்க பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர், ரொம்ப கிரேசியஸானவரு அப்படின்னு சொன்னோம். அப்போ நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப நான் கண்டிப்பா சந்திக்கிறேன்னு சொன்னாரு. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை. இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. நான் வரேன் அந்த விஷயத்துக்குள்ள வரேன் நானு. நீங்க சீக்ஸ் 5 பேருன்னு சொன்னீங்கல்ல. அடுத்த நாள் மோடிஜி ராஷ்டிரபதி பவன்ல லஞ்ச்ல ஆல்ரெடி அங்க 5 சீக் மந்திரியும் இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, see how lucky I am. I went to Canada and became a minister. அவங்க சொன்னது என்னால தாங்க முடியல. நான் என்ன சொன்னேன்னா, I stayed in India. நானும் மந்திரி ஆயிட்டேன்னு சொன்னேன். ஸோ அந்த நேரத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் அது அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரா சஜன் இருந்தாரு. நிறைய பேர் இருந்தாங்க. அவரு நம்ம மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, எனக்கு இதை பத்தி பர்சனலி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியாது. அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏர் இண்டியாவோட ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஒரு ஃப்ளைட் கிராஷ் நடந்தது. 180 பேருன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நிறைய பேர் இறந்துட்டாங்க. இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க போடுற அந்த குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறீங்க? அவங்க ஒருத்தரை பத்தி சொல்றாங்க. அவரோட பேரு ஹர்தீப் சிங் நிஜர். இவரு ஆல்ரெடி அவங்களோட சிஸ்டம்லயே அவருக்கு விசா கொடுக்காம நிறைய டைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சோ அங்க அது மாதிரி நடக்கும்போது இந்தியன் ஆபரேட்டிவ்ஸ் மேல குறை சொல்றாங்க.
ஆமா. இந்தியன் இன்டெலிஜென்ஸ் மேல குறை சொல்றாங்க. அதாவது நீங்க அந்த இடத்துக்கு போய் காலிஸ்தானி ஆக்டிவிஸ்ட கொல்றதா ஆமா. சொல்றாங்க. ஆமா. அவங்கள அவங்கள முடிக்கிறதுக்காக. முடிக்கிறதுக்காக தான். நான் ஆரம்பத்துல இருந்தே அதே தான் சொல்றேன். அந்த ஃப்ளைட் கிராஷ் நடந்ததும் இந்தியன் ஆபரேட்டிவ்ஸ் தான் போய் பண்ணாங்க. ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் கிராஷ் பத்தி சொல்றேன். அதை தவிர அங்க பல விஷயங்கள் நடந்தது. யூகேலையும் கனடாலையும் நிறைய சொசைட்டிஸ் இருக்கு. யூகேல என்னோட போஸ்டிங் இருக்கும்போது அவங்களோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்கும், ஃபாரின் அண்ட் காமன்வெல்த் ஆஃபீஸ். நான் அங்க போய் அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, நமக்குன்னு ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நாங்க எங்க இடத்துல இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா உங்களோட ஃப்ரீடம்லாம் யார் யூஸ் பண்றாங்க? ஸோ ஆல்ரெடி அங்க ஒரு ஹிஸ்டரி இருந்தது. வயலன்ஸோடது, எக்ஸ்ட்ரீமிசமோடது, ட்ரக்ஸோடது. அதோட இதெல்லாம் யார் பண்ண வச்சாங்கன்னு அந்த டைம்ல இந்தியன் கவர்மெண்ட், அப்போ என்னோட கொலீக் அங்க என் கூட வேலை பார்த்தாரு, அரிந்தம் பாக்ஜி. அவர் ஒரு அஃபிஷியல் ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் ஒரு பெரிய பிரஸ் பிரீஃப் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கிரெடிபிள் அண்ட் அலிகேஷன் எப்பயும் கிரெடிபிளா இருக்காது. அலிகேஷன் தான். உங்ககிட்ட எவிடன்ஸ் கிரெடிபிளா இருந்தா எங்க கிட்ட இல்ல, கொடுங்க. அமெரிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த நியூஸ் ஃபைனான்சியல் டைம்ஸ்லயும் வந்திருக்கு. அது பத்வந்த் சிங் பண்ணுவ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, அமெரிக்கன்ஸ் பிடிச்சிட்டாங்க, அவரை காப்பாத்திட்டு தான் சொல்றாங்க. இங்க பாருங்க சார், நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் மீடியா பர்சனாலிட்டி. நீங்களும் நானும் ஃபைனான்சியல் டைம்ஸோ நியூயார்க் டைம்ஸோ படிக்கிறோம். ம். ஒருவேளை ஃபைனான்சியல் டைம்ஸ் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நினைச்சுக்கிட்டா என்னோட வாழ்க்கையே வாழ்றது கஷ்டமாயிரும். அவங்க ஆயில் பிரைஸ் ரிப்போர்ட் எழுதுறாங்க, தினமும் புதுசா எழுதுறாங்க. இந்த குன்வந்த் சிங் பண்ணுன்னு நினைக்கிறேன். யார் இவரு? டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது நியூயார்க் வந்திருந்தாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சங்கர் மேனன் ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் இந்த டெலிகேஷன்ல என்ன சொன்னார்னா, ஒருவேளை நீங்க ரோட்ல நடக்கிறீங்கன்னா எப்பவாச்சு உங்க கையில யாராவது பேப்பர் கொடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காதீங்கன்னாரு. அந்த நேரத்துல பன்னுஜி இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் யாராவது போறவங்கள பார்த்தா அவங்க இந்தியன் மாதிரி இருந்தா அவங்க கிட்ட கன்சிடர் யுவர் செல்ஃப் சவ், இது டிவியில இல்லீகல் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குல்ல, கன்சிடர் யுவர் செல்ஃப் சவ். ஸோ இந்த ஆள் யாரு? இவர் யாருன்னா, இப்போ 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நவம்பர் 18க்கு ஏர் இந்தியாவோட ஒரு ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணுவோன்றாங்க. ஸோ இந்த ஃபைனான்சியல் டைம்ஸ் இதனால இப்போ தலைவலி தான் வருது. ஒரு இந்த ஆளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனோட பேரு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி ஏதோ SFJன்னு. அதுக்கான ஃபண்டிங் பாகிஸ்தான் ISIல இருந்து இங்க வருது. யாராவது இந்தியன் அவங்க பர்சனல் வேலைக்காக அங்க போறாங்கன்னா அவங்க கையில அந்த பேப்பரை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இது நான் அப்படி சொல்லக்கூடாது. ஃபாரின் சர்வீஸ்ல நான் 39 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சீக்குக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த மாதிரிலாம் எப்பயும் இருந்ததே இல்ல. எங்களுது எல்லாம் ரிவர்ஸா தான் இருக்கும். இந்த ஆளு என்னென்னமோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான், ஆனா இவனை எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்களே. இப்ப அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்னா, ஏர் இந்தியாவோட ஃபிளைட்டையும் கிராஷ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். பஞ்சாப் கவர்மெண்ட் NIAல கேஸ் போட்டிருக்காங்க. சோ இவங்க இந்த மாதிரி ஆளுங்களா நம்ம ஆளுங்க எதுவுமே செய்யறது இல்லையா? இங்க பாருங்க சார், என் மனசுல ஒண்ணு இருக்கு, ஆனா இதை நான் இங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நம்மளோட சிஸ்டம் அப்படி கிடையாது. நாமெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் இதை டாலரேட் பண்ணோம்? இந்த பண்ணு பல வருஷமா அங்கதான் இருக்கான். பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கறான். 18th நவம்பர் அன்னைக்கு தான் நினைக்கிறேன் ஏர் இந்தியாவோட ஃபிளைட்டை கிராஷ் பண்ணுவேன்றாரு. அட, this kind of person is menace to the society. அதோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா என்கொயரி பண்றேன்னு சொல்றாங்க. இதுல நீங்களே பாருங்க சார், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல யாருக்கு பலன் கிடைக்குது? நீங்க ஸ்டேட்மெண்ட்டை டினை பண்ண மாட்டேன்றான். கிராஷ் பண்ணுவேன்னு சொன்னதை டினை பண்ணல அவன். அவர் வீடியோல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி வீடியோஸ் அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து இப்பெல்லாம் நியூஸ் வருது, ஹஃபீஸ் சையதோட நெஃப்யூவை கொண்டுட்டாங்க, மசூத் அசரோட ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்கன்னு. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? we should say to yes all this. இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, இதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் பண்றாங்களா?
இங்க பாருங்க சார், இப்போ நான் ஒன்றும் ஃபாரின் அண்ட் செக்யூரிட்டி பாலிசியில விசன் மேக்கிங்ல எனக்கு ஒன்றும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாமெல்லாம் இப்படி பண்ண மாட்டோம். சில பேர் இப்படி இருக்கணுன்றாங்க, அது வேற விஷயம். ஆனா ஆனா நாமெல்லாம் இதெல்லாம் கேட்டு பப்ளிக் சந்தோஷமா இருக்காங்க. இத நீங்க சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாதே. இல்ல, இது என்னன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணல சொல்லுங்க. ஆனா இவங்க ஆப்போசிஷன்ல நடந்த சண்டைய பாருங்க, பலோச்ல பாருங்க. நம்மளோட பப்ளிக் இதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்கன்னா அங்க இப்படி நடக்குதுங்கிறதுக்காக கிடையாது. அவங்க நமக்காக என்னென்ன பண்ணல சொல்லுங்க. லஷ்கர் ஏ தொய்பா அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. அதோட இப்ப நாம மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் தான், அதோட மோடிஜியோட டெசிஷன் மேக்கிங்னால தான், அதோட பாத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் சிட்டில ஸ்ரீநகரை பத்தி டெய்லி நியூஸ் வருது. இப்போ ஏர் டிராஃபிக்லாம் ரொம்பவே சரியா இருக்கு. இதெல்லாம் இப்பதான் பண்ணாங்க. நம்ம சைட்ல இருந்து சரி பண்றதுக்கு அவங்க பண்ண முயற்சிகள்ல எதுவும் தப்பு சொல்லவே முடியாது. ஆனா இந்த 10 வருஷத்துல இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சீ சேஞ்ச். அதாவது ஃபாரின் அண்ட் செக்யூரிட்டி பாலிசில சொல்லணும்னா, மோடிஜியோட 9 வருஷம் இப்போ 10 வருஷம் ஆக போகுது. நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லா நம்ம பேரை மாத்திருச்சு. 3 விஷயங்கள் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கு. ஒன்னு அவர் கொடுக்கிற வாக்குகள், அவர் செய்யற ஆக்டிவிட்டிஸ், அவர் என்ன சொல்றாரோ அத பண்ணி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நாட்டை பத்தின ஒரு கனவு இருக்கு, ஒரு விஷன் இருக்கு. நான் எதையும் பெருசுபடுத்தி சொல்லல. 2047க்குள்ள நம்ம வளர்ந்த நாடாயிருவோம்னு சொல்றாங்க. நம்ம போற வழியிலேயே போனா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நான் என் கேபினெட்டை பத்தி பேசல. உலகம் முழுக்க நாம 1700கள்ல பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் எக்கானமி உலகத்தோட எக்கானமில 25-27% கான்ட்ரிபியூஷன் இருந்தது. 190 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் அது அப்படியே விழுந்து 1% ஆயிருச்சு. இப்போ மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல இந்தியாவோட எக்கானமி 10வது இடத்துல இருந்தது. இப்போ 5வது இடத்துக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ ரீசெண்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நாம ஏற்கனவே 4 ட்ரில்லியன் எக்கானமில இருக்கோம். நமக்கு முன்னாடி யார் இருக்கான்னா ஜெர்மனி அண்ட் ஜப்பான் 4.1, 4.3 ட்ரில்லியன்ல இருக்காங்க. நம்மளோட ரேட் ஆஃப் growth 6% இருக்கு. அங்க ரேட் ஆஃப் growth 0.9% இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள இல்ல 1.5 வருஷத்துக்குள்ள உலகத்தோட மிகப்பெரிய அதிக எக்கனாமி இருக்குல்ல, இந்தியாவும் இருக்கும். மோடிஜி பண்ணி காமிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க சார், அவர் டீம்ல இருக்கிறதுனால நான் இது மாதிரியெல்லாம் சொல்லல. இந்த டீப்லி டிவைடட் வேர்ல்ட்ல மோடிஜியால ஒரு யூனிஃபயரான ரோல்ல ப்ளே பண்ண முடியும். அவர் பண்ணியும் காமிச்சிருக்காரு. எல்லா லிபரல்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இந்த அக்ரிமெண்டே ஆகாது, எதுவும் ஆகாதுன்னு சொன்னாங்க. சீனாவோட பிரச்சனைய ரூசி ஏத்துக்காது, அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. முழு கிரெடிட்டும் கொடுக்கறேன் நானு. அதாவது மோடிஜியோட அந்த டீம், மோடிஜி தலைமையில டீடைல்ஸா தெரிஞ்சுக்கிட்டு, ஃபாரின் மினிஸ்ட்ரியில அமிதாப் கான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஷூ ஷர்ப்பா இருக்காரு, டெபுட்டி ஷர்ப்பாவும் இருக்காரு. சில நேரங்கள்ல எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. அது என்ன ஆக போகுது, எல்லாம் எப்படி ஒத்துப்பாங்கன்னு கேட்பாரு. அதுக்கு முந்தின நாள் நான் பேசின எல்லாம் சீக்கிரமே ஒத்துப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா G20 தலைமை தாங்கி நடத்தின அந்த டிட்டர்மினேஷன் பார்க்கும்போது அதுல எந்த பிரச்சனையுமே வரல. G20 மீட்டிங்ஸ் எப்பயுமே கேபிட்டல்ல தான் நடக்கும். நீங்க கிட்டத்தட்ட 200 மீட்டிங்ஸ 50 வேற வேற ஊர்கள்ல பண்ணீங்க. மோடிஜி பர்சனலி இதுல இன்ட்ரெஸ்ட் போட்டாரு. அதோட அந்த டைம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரூஸும் யுக்ரைனும் சண்டை போடும் போது மோடிஜி என்ன சொன்னாரு, திஸ் இஸ் நாட் டைம் ஃபார் வார். அதுதான் அல்டிமேட்டா தீமாச்சு அப்போ. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு இந்த 9-10 வருஷத்துல நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம பிரதமரோட ஆவாஸ் யோஜனா நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்காக உஜ்வாலா யோஜனா நல்லா போகுதுன்னு கிடையாது. நம்மளோட மெட்ரோ சிஸ்டம் வேல்லே செகண்ட் ஆக போகுது. இது அதுக்காக சொல்ல நானு. ஒரு நேஷனல் ஸ்பிரிட். இப்ப நீங்க சந்திராயன் எடுத்துக்கிட்டா கூட, இன் ஆன் த மூன் ஆர் ஓவர் த மூன், உங்க வளர்ச்சி ஸ்போர்ட்ஸ்லயும் தெரியுது, மத்த இடத்துலயும் இருக்கு. இது எல்லாமே லீடரோட ரோல். இது எல்லாத்தையும் அவரு ரொம்ப சிறப்பான வழியில பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு
வரப்போற காலங்கள்ல தேர்தலுக்காக நான் இத சொல்லல. இத நான் இன்னொரு விஷயத்துக்காகவும் சொல்றேன். ஓட்ஸ்க்காக நான் கண்டிப்பா சொல்லல. இந்தியாவ ஸ்பிரிட்டா நிக்க வச்சாரு. அதாவது அததான். மோடிஜி இந்தியாவோட ஸ்பிரிட்டை நிறுத்தினார்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவை உலகத்தோட லீடரா நிக்க வச்சிருக்காரு. இந்தியாவோட எக்கானமியும் நல்லா வளர்ந்துகிட்டு வருது. இன்னைக்கு இந்தியா நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு. நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல எல்லாம் பசியோட இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கல. மக்கள்லாம் அழுகுறாங்க. நாங்க டெய்லி டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. டெய்லி டெரரிஸ்ட் அனுப்புறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இத பாருங்க சார், ஒரு நாடு எந்த நாடா வேணா எடுத்துக்கங்க. கொலாப் ஸ்டேஜுக்கு வரும்போது, அதாவது விழுகிற ஸ்டேஜுக்கு வரும்போது, அப்போ அவங்க வழிய மாத்திப்பாங்கன்னு நீங்க சொல்றத நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். பாகிஸ்தான்ல சாயங்காலம் 8 மணிக்கெல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ அங்க பெட்ரோல் பர் லிட்டர் 380 ரூபா. அவங்களால சிலரு சொல்றத நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, அது பாஸ்போர்ட் அவங்களால பிரிண்ட் பண்ண முடியலையா, ஏன்னா லேமினேட்டட் பேப்பர் அவங்கள்ட்ட இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். ஆனா பாகிஸ்தான்ல 40 வருஷம் டிப்ளமேசி கேரியர்ல, 40 கூட இல்ல, கிட்டத்தட்ட 45 வருஷம் இருக்கும் இந்த கேரியர்ல. பாகிஸ்தானோட நிலைமை எப்பயும் இவ்வளோ மோசமானது இல்ல. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற நிலைமை ஒரு என்வாயர்மெண்ட், அது ஒரு டெஸ்பரேஷன் என்வாயர்மெண்ட் தான். அதனால சண்டை போடுறது இதெல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இது ஃபியூச்சர்ல என்ன ஆகுன்றது எனக்கு என்ன தோணுதுன்னா, வரப்போற காலங்கள்ல நான் இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களே இதுதான் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க நல்ல வேலை பண்ணீங்க. அது என்னன்னா, நீங்க எங்க கூட இல்ல, இல்லனா நீங்க மேல போய் சேர்றதையும் நாங்க தடுத்திருப்போம். நிறைய பேரு. ஆனா அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப சந்திராயன் ஆமா. லேண்ட் ஆன போது டிவியில பார்த்தா பாகிஸ்தான் மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எங்க லேண்ட் பண்ணிருக்காங்க, நாங்களும் அதே நிலால தான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இங்க இருட்டும் இருக்கு, தண்ணியும் இல்லைங்கிறாங்க. ஆமா, சரிதான். எல்லாம் அங்க இதுதான் நினைக்கிறாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது கொஞ்ச நாள் தான். பாகிஸ்தான்ல சில பகுதிகள்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்தியா கூட சேரணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆனா ஒரு புது விஷயம் வந்திருக்கு. இங்க பாகிஸ்தான்ல நிறைய பஞ்சாபிகளும் இருக்காங்க. பஞ்சாபி டாமினேட்டட் எலிட் இருக்கு. அவங்களோட எண்ணங்கள்லயும் நிறைய மாற்றம் வருது. சோ பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சக்சஸ பார்த்து ஜெலசியும் வரும். மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா அதையும் ரியலைஸ் பண்ணிருவாங்க. இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது? ஒரு விஷயத்துல இந்தியா பத்தி எந்த டிஸ்கஷன் பண்ணணும்னாலும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஒரு ஈக்குவேஷன் போடுவாங்க. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பேசுவாங்க. இப்ப அது கன்சிடரேஷன்லே இல்ல. இப்ப நம்ம ஒரு டிஃபரெண்ட் லீக்ல வந்துட்டோம். இங்கேயும் மக்கள் உட்கார்ந்து பார்க்கறாங்க. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அனுபவத்திலேருந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆக்குபை பண்ண காஷ்மீர் எப்ப நமக்கு திரும்ப கிடைக்கும்னு கேட்கறாங்க. விரைவில். நான் ஜெனீவால அம்பாசிடரா இருக்கும்போது பாகிஸ்தானோட அம்பாசிடர் பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருந்தாரு. நான் நியூயார்க் போகும்போது அவரு நியூயார்க்குக்கும் வந்துட்டாரு. அவரை அவங்க கூப்பிட்டாங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ என் மனசுல சில கேள்விகள்லாம் கேட்க தோணும். வரணும்னா இங்க வந்துருன்னு சொல்ல தோணும்.